வணக்கம், வெல்கம் டு க்ரோ ஸ்ட்ராங்கர். இன்றைக்கி நம்ம அர்ஜென்டினா நாட்டோட சுவாரஸ்யமான உண்மைகளை பார்க்க போகிறோம். அர்ஜென்டினா பார்த்திங்கன்னா உலகின் 8வது பெரிய நாடு. தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள அர்ஜென்டினா சிலி, பொலிவியா, பராகுவே, பிரேசில், உருகுவே மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலில் எல்லையாக உள்ளது. அர்ஜென்டினாவின் தலைநகரம் பார்த்திங்கன்னா வேனோஸ் ஐரேஸ். என்னடா அது ப்ரொனன்சியேஷனுக்கும் எழுதிருக்கிற ஸ்பெல்லிங்க்கும் சம்மந்தம் மேலே தானே பார்க்குறீங்க, அது ஸ்பானிஷுங்க, என்ன பண்ணுறது. அர்ஜென்டினாவின் உத்தியோகபூர்வமான நாணயம் பெசோ. உலகில் மிக பிரபலமான நடனங்களில் ஒன்றான டாங்கோ அர்ஜென்டினாவில் தோன்றியது. கால்பந்து வேணும்னா அர்ஜென்டினாவோட விருப்பமான விளையாட்டாக இருக்கலாம். ஆனால் பேட்டோ என்று அழைக்கப்படும் மிகவும் அறியப்படாத விளையாட்டு அர்ஜென்டினாவின் அதிகாரப்பூர்வ தேசிய விளையாட்டாகும். இது பார்த்திங்கன்னா போலோ மற்றும் கூடைப்பந்தின் கூறுகளை இணைத்து குதிரையின் மீது விளையாடும் விளையாட்டாகும். முந்தைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூடைக்குள்ளே உயிரோடு இருக்கிற வாத்தை பந்துக்கு பதிலாக பயன்படுத்துவாங்களாம். ஏன்னா பேட்டோ அப்படின்னாலே ஸ்பானிஷில் வாத்து. ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. அர்ஜென்டினாவின் முன்னாள் பெண் அதிபர்கள் இசபெல் பெரோன் மற்றும் கிறிஸ்டினா ஃபெர்னாண்டஸ் டி கிர்ச்னர் ரேடியோ ஒளிபரப்பை கொண்ட உலகில் முதல் நாடுகளில் அர்ஜென்டினாவும் ஒன்றாகும். நாட்டில் முதல் ஒளிபரப்பை ஆகஸ்ட் 1920 செய்யப்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 20 பேருக்கு தான் ரிசீவர் இருந்துச்சான். ரேடியோ முன்னோடிகளாக இருப்பதால் அர்ஜென்டினா வாசிகள் பார்த்திங்கன்னா முதல் அனிமேஷன் திரைப்படங்களையும் உருவாக்குனாங்க. உலகில் முதல் முழு நீள கார்ட்டூன் 1917 ஆண்டில் குயிரினோ கிறிஸ்டியானி என்ற ஒருவரால் அர்ஜென்டினாவில் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. ஒரு முறை பார்த்திங்கன்னா வால்ட் டிஸ்னி வெனோஸ் ஐரேஸ் புறநகரில் உள்ள குயிரினோவோட ஸ்டூடியோவை பார்வையிட்டாராம். அதனால்தான் அவருக்கு பல்ப் எரிஞ்சுதுன்னு பேசிக்கிறாங்க. அனிமேஷனை விட அர்ஜென்டினா சினிமாவை விரும்புகிறது. எப்படின்னா உலகத்தில் திரைப்படத்தை பார்க்கும் விகிதத்தில் அர்ஜென்டினாவாசிகள் அதிகம். மேலும் அர்ஜென்டினாவில் திரைப்பட தயாரிப்பு ஸ்பானிஷ் பேசும் உலகில் மிக பெரிய திரைப்பட தொழில்களில் ஒன்றாக மாறியுள்ளது. நம்ப முடியாத அளவிற்கு அர்ஜென்டினா பெண்கள் உலகில் மிக அதிகமாக பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சைகள் செய்து கொள்கிறார்கள். ஒருவேளை அங்கே இருக்கிற பெண்கள் ரொம்ப பியூட்டி கான்ஷியஸாக இருப்பாங்க போல. அங்கே மட்டும்தானா? உலகின் வேறு எந்த நகரத்தையும் விட வெனோஸ் ஐரேஸில் மனோதத்துவ ஆய்வாளர்கள் மற்றும் மனநில மருத்துவர்கள் உள்ளனர். ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி gnocchi என்ற உணவை சாப்பிட்றது அர்ஜென்டினாவாசிகள் பாரம்பரியமாகவே வச்சுருக்காங்க. gnocchi என்ற உணவு பார்த்திங்கன்னா முக்கியமாக உருளைக்கிழங்கும் மாவும் சேர்த்து செய்யப்படும் ஒரு உணவு. ஏன் 29ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்கணும்? ஏன்னா அது மிகவும் விலை மலிவு மற்றும் மாத கடைசிக்கு ஏற்றது. அர்ஜென்டினாவுக்கு நீங்கள் ஒரு சுற்றுலா பயணியாக போனீங்கன்னா 29ஆம் தேதி எல்லா உணவகங்களில் ஒரு சிறப்பு gnocchi மெனுவில் இருப்பதை பார்க்கலாம். அர்ஜென்டினாவோட மாட்டிறைச்சி பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் பிரபலமானது மற்றும் உலகில் சிவப்பு இறைச்சி அர்ஜென்டினாவாசிகள் அதிகம் சாப்பிட்றாங்க. கைரேகையை அடையாளம் காணும் முறையாக பயன்படுத்திய முதல் நாடு அர்ஜென்டினா. 1892ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா வெனோஸ் ஐரேஸ் மாகாணத்தில் உள்ள சிறிய நகரில் 2 குழந்தைகள் கொடூரமாக குத்தியதால் அதிர்ந்தது. குற்றத்திற்கு எந்த சாட்சிகளும் இல்லாததால் உள்ளூர் போலீசால் எந்த ஒரு குறிப்பிட்ட சந்தேக நபருடனும் இந்த கொலையை இணைக்க முடியவில்லை. ஒரு கதவு கைப்பிடியில் எஞ்சிருக்கும் இரத்த கிளறி கைரேகையை பயன்படுத்தி உள்ளூர் துப்பறியும் ஒருவர் கொலைகாரனை குழந்தையின் தாயாக கண்டுபிடித்தார். அர்ஜென்டினாவில் பார்த்தீங்கன்னா முக்கிய அரசியல் கட்சிகள் தங்களது சொந்த வடிவமைக்கப்பட்ட பியர்களை உற்பத்தி செய்கின்றன. இங்கே டிவி மிக்சி மாதிரி அங்கே பியர் போல இருக்கு. மேலும் அவை அரசியல் சின்னங்களுடன் வெளிவருகிறது. சேம் ஸ்டைல். 1977ஆம் ஆண்டு கர்ப்பிணி பெண் அண்டார்டிகாவுக்கு நிலம் கோர அனுப்பப்பட்டார். அதாவது அர்ஜென்டினாவை சேர்ந்த சில்வியா மொரல்லா பால்மா அப்போது 7 மாத கர்ப்பிணியாக இருந்தார். அண்டார்டிகாவுக்கு விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டு கண்டத்தில் முதல் மனிதனை பெற்றெடுத்ததன் மூலம் பிராந்தியத்தில் நாட்டின் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தினார். ஒரு குழந்தைக்கு 2 தந்தைகள் கொண்டதாக சட்டப்பூர்வமாக அங்கீகரித்த முதல் நாடு அர்ஜென்டினா. 2012இல் வெனோஸ் ஐரேஸில் கார்லோஸ் ஜெம்கிரெடும் அவரது கூட்டாளியுமான அலிஜாண்ட்ரோ கிரிம்பிளாஸ்ட் ஒரு ஆண் குழந்தையின் பெற்றோர்கள். குழந்தையின் 2 தந்தைகள் என்ற
பிறப்புச் சான்றிதழில் தங்களை பதிவு செய்து முதல் ஓரின சேர்க்கை தம்பதியினர் அவர்கள். உலகில் எங்கும் இது நடந்தது, இதுவே முதல் முறை. பெரிட்டோ மொரேனோ பனிப்பாறை 3வது பெரிய நன்னீர் மூலமாகும். மேலும் சுருங்குவதற்கு பதிலாக வளர்ந்து வரும் பனிப்பாறையாகும். ஓ, ஆச்சரியம்தான். நவம்பர் 2001 பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா பெசோவின் மதிப்பு குறைப்பின் அரசியல் நெருக்கடிக்கு பின்னர் நாட்டில் குழப்பம் வெடித்தது. வெறும் 10 நாட்களில் 5 வெவ்வேறு ஜனாதிபதிகள் இருந்தனர். சே கெவாரா பெரும்பாலும் கியூபா புரட்சியுடன் இணைந்திருந்தாலும் அவர் அர்ஜென்டினா நகரமான ரொசாரியோவில் பிறந்தார். ரோமன் கத்தோலிக் திருச்சபையின் தற்போதைய மற்றும் 266வது போப்பாண்டவர் போப் பிரான்சிஸ் அர்ஜென்டினாவை பூர்வீகமாக கொண்டவர் மற்றும் அந்த அலுவலகத்தில் பணியாற்ற முதல் ஐரோப்பியர் அல்லாதவர் அவர். இன்னொரு போனஸ் பாயிண்ட் சொல்லட்டுமா? அவர் இதுக்கு முன்னாடி வெனோஸ் ஐரேஸில் ஒரு முறை பார் பவுன்சராக கூட இருந்திருக்கார். அர்ஜென்டினாவை லேண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு முதலாவது காரணம், இது தென் அமெரிக்காவில் மிக உயர்ந்த கல்வி அறிவு பெற்ற நாடாகும். இரண்டாவது, அர்ஜென்டினாவில் மெண்டோசா மாகாணத்தில் அமைந்துள்ள மவுண்ட் அகோகாங்குவா தெற்கு அரைக்கோளத்தின் மிக உயர்ந்த இடத்தை கொண்டுள்ளது. அதாவது 6962 மீட்டர் மற்றும் மிக குறைந்த புள்ளி, அதாவது லகுனா டெல் கார்பன் என்ற மிக குறைந்த புள்ளி 105 மீட்டர் சாண்டா க்ரூஸ் மாகாணத்தில் அமைந்துள்ளது. ஸோ சதர்ன் ஹெமிஸ்பியரில் தான், அதாவது தெற்கு அரைக்கோளத்தில் தான், அதுவும் அர்ஜென்டினாவில் தான் மிக உயர்ந்த புள்ளியும் உள்ளது, மிக குறைந்த புள்ளியும் உள்ளது. மூன்றாவது காரணம், தென் அமெரிக்காவில் இதுவரை பதிவான வெப்பமான மற்றும் குளிரான வெப்பநிலை இரண்டுமே அர்ஜென்டினாவில் தான் நிகழ்ந்தது. நிலத்தில் வளரும் ஆரம்ப தாவரங்கள், அதாவது அர்லி பிளான்ட்ஸ் அர்ஜென்டினாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தாவரங்கள் லிவர்வோர்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. வேர்கள் இல்லாத, தண்டுகள் இல்லாத மிகவும் எளிதான தாவரங்கள் இவை. அவை 472 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றின. பழங்கால டைனோசர் இனங்கள் அர்ஜென்டினா மற்றும் பிரேசிலில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதனால் 2 நாடுகளும் பழங்கால ஆராய்ச்சியாளர்களுக்கு முக்கியமான இடங்களாக அமைகின்றது. அர்ஜென்டினா கால்பந்து ஹீரோ லியோனல் மெஸ்ஸி உலகில் சிறந்த கால்பந்து வீரர் ஆவார். அர்ஜென்டினா தேசிய கால்பந்து அணி 2 முறை, அதாவது 1978 மற்றும் 1986 கால்பந்து உலகக்கோப்பை வென்றுள்ளது. இன்னொரு போனஸ் ஃபேக்ட் சொல்லட்டுமா? டியாகோ மாரடோனா இன்னும் ஒரு தேசிய சர்வதேச ஹீரோ என்றே சொல்லலாம். உலகில் சில நாடுகள் அர்ஜென்டினாவை போல கால்பந்தில் ஆர்வமாக உள்ளன. லியோனல் மெஸ்ஸி ஒரு வலுவான போட்டியாக இருந்தாலும் எல்லா காலத்திலும் மிகவும் பிரபலமான வீரர், சந்தேகத்துக்கு இடமில்லாமல் டியாகோ அர்மாண்டோ மாரடோனா தான். இவர் 1986 ஃபிஃபா உலகக்கோப்பை வென்றபோது அர்ஜென்டினா தேசிய அணியில் கேப்டனாக இருந்தார். அர்ஜென்டினாவில் என்னோட பயணம் செஞ்ச எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது போல் உலக நாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம க்ரோ ஸ்ட்ராங்கர் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கொஞ்சம் அமுக்குங்க. உங்களுக்கும் எந்த நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? ப்ளீஸ் அந்த கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் டைப் பண்ணிங்கன்னா அடுத்து அந்த நாட்டில் சந்திக்கலாம். நன்றி.